சிம்ம ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, உச்சமும் கிடையாது, நீச்சமும் கிடையாது. ஆட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன். பகை அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு, கேது, சனி. இவங்க 3 பேருமே சிம்மத்துல இருந்தாங்கன்னா பகை. ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு ராகு தசை நடந்தாலும் ஆகாது. சிம்ம லக்னக்காரர்களுக்கு கேது தசை நடந்தாலும் ஆகாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசா, இந்த சிம்ம லக்னத்துக்கு சனி தசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ சிம்மத்துல வந்து ஆட்சி சூரியன் மட்டும்தான். அவர் கூட எந்த கிரகம் இருந்தாலுமே அஸ்தகதம் தான். அவர் வந்து சிம்மத்துல இல்லாமல் சந்திரனே உங்களுக்கு சிம்ம ராசியில இருந்தாலுமே ஒரு அதோடைய பலம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதனால சிம்ம ராசியில எந்த கிரகம் இருந்தாலுமே பலவீனமாகத்தான் இருக்கும். இதுல சூரியன் ராகு இல்ல சூரியன் கேது, சூரியன் சனி இந்த காம்பினேஷன் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அப்பாவோட பெரிய பகையா இருக்கும். இல்ல அப்பா சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களோட பகையா இருக்கும். இல்ல சின்ன வயசுலயே அப்பாவை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தகப்பன் ஸ்தானம் சரியில்லாமல் இருக்கும். 2வது உடல் ஆரோக்கியத்திலயும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்டது முக்கியமா பிரச்சனையை கொடுக்கும். அண்ட் அந்த சூரியன் சிம்ம லக்னம், சூரிய தசா. நீங்க வந்து சிம்ம ராசியா இருக்கீங்க. சனி கூட இருக்காரு. லக்னமும் உங்களுக்கு சிம்ம லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சூரிய தசா, ராகு தசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். இதுல சனியும் கூடவே இருக்குன்னு வைங்களேன். அவங்க பிறக்கும் பொழுதே உடல் ஆரோக்கிய பாதிப்போட தான் பிறப்பாங்க. ஒண்ணு சுவாச குழாய் பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரும்.